தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாம்லி நகரைச் சேர்ந்தவர் சௌரப் குமார், வயது 27. நொய்டா போலீஸ் நிலையத்தில் போலீஸ்காரராக பணியாற்றினார். காஜியாபாத் அருகே உள்ள நஹல் கிராமத்தைச் சேர்ந்த கொள்ளையன் காதரை கைது செய்ய சௌரப் குமார் உள்ளிட்ட நொய்டா போலீசார் சென்றனர். காஜியாபாத்தில் உள்ள லோக்கல் போலீசுக்கு தகவல் சொன்னால் கசிந்துவிடும், காதர் தப்பிவிடுவான் என்பதால் யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக நொய்டா போலீசார் சென்றனர். அனைவரும் சாதாரண உடையில் இருந்தனர். காதர் வீட்டுக்கு சென்று அவனை அதிரடியாக கைது செய்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றினர். நள்ளிரவு 1 மணி அளவில் காதருடன் போலீசார் நஹல் கிராமத்தில் இருந்து கிளம்பிய போது 15க்கும் மேற்பட்டவர்கள் ஜீப்பை வழிமறித்தனர். அவர்களை விலக்கிவிடுவதற்காக சௌரப் குமார் உள்ளிட்ட போலீசார் ஜீப்பை விட்டு இறங்கினர். அப்போது காதரை விட்டுட்டு போங்க, இல்லன்னா அவ்வளோதான் என சத்தம் வந்தது. அடுத்த சில நொடிகளில் இரு திசையிலிருந்தும் துப்பாக்கி குண்டுகள் பறந்து வந்தன. யாரோ மறைந்திருந்து சுடுகிறார்கள் என்பது தெரிந்தது. உஷாரான சௌரப் குமார் உள்ளிட்ட போலீசார் திரும்ப துப்பாக்கியால் சுட்டனர். இரு தரப்புக்கும் நடந்த துப்பாக்கி சண்டையில் சௌரப் குமார் நெஞ்சில் குண்டு பாய்ந்தது. தனிப்படைக்கு தலைமை வகித்த போலீஸ் அதிகாரி மீதும் குண்டு பாய்ந்தது. தகவலறிந்து காஜியாபாத் போலீசார் விரைந்து வந்தனர். அவர்களிடம் காதரை ஒப்படைத்துவிட்டு சௌரப் குமாரை நொய்டா போலீசார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் போலீஸ்காரர் சௌரப் குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். போலீஸ் அதிகாரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நொய்டா மற்றும் டெல்லி மற்றும் பரிதாபாத், குர்கான் உள்ளிட்ட பல போலீஸ் நிலையங்களில் காதர் மீது கொள்ளை, திருட்டு போன்ற சுமார் 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அப்படி ஒரு வழக்கில் காதரை கைது செய்ய வந்தபோதுதான் போலீஸ்காரர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். காஜியாபாத்துக்கு கிரிமினலை பிடிக்க வந்த நொய்டா போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்படுவது இது முதல் முறையல்ல. 2023 அன்று நவம்பர் 26ஆம் தேதி இதே மசூரி பகுதியில் பதுங்கிய செல்போன் திருடர்களை பிடிக்க நொய்டா போலீசார் வந்தனர். அப்போதும் காஜியாபாத் போலீசுக்கு தகவல் சொல்லாமல் ரகசியமாக வந்தனர். அப்போதும் நொய்டா போலீசாரை சுற்றி வளைத்து கிரிமினல்களும் அவரது உறவினர்களும் சரமாரி தாக்கினர். அப்போதும் நொய்டா போலீசாரை சுற்றி வளைத்து கிரிமினல்களும் அவரது உறவினர்களும் சரமாரி தாக்கினர். போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கியை பறித்துக் கொண்டு விரட்டியடித்தனர். அந்த சம்பவத்தில் 4 போலீசார் காயத்துடன் தப்பினர். கடமையை செய்ய வந்த ஒரு போலீஸ்காரரை கிரிமினல்கள் சுட்டுக் கொன்ற சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையர்களுடன் துணிச்சலுடன் போராடிய போலீஸ்காரர் சௌரப் குமாருக்கு உத்தரப்பிரதேச போலீஸ் அதிகாரிகள் புகழாரம் சூட்டியுள்ளனர். வரும் தலைமுறை போலீசாருக்கு சௌரப் குமார் முன்னுதாரணமாக இருப்பார் என கூறியுள்ளனர். உடலுக்கு போலீஸ் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். போலீசை சுட்டுக் கொன்ற கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்களை பிடிக்க பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. सूचना प्राप्त हुई कि थाना मसूरी के ग्राम नाहल पर गौतम बुद्ध नगर के एक अच्छी सौरभ को गोली लग गई है, जिसे उसकी टीम के द्वारा यशोदा अस्पताल ले जाया गया है, जहां पर उसे डॉक्टरों द्वारा मृत घोषित कर दिया गया है। ज्ञात हुआ है कि एक वांछित कादिर नामक नाहल का जो रहने वाला था, उसकी गिरफ्तारी के लिए वहां की टीम आई हुई थी। उसी दौरान ये घटना हुई है। इसमें ऐसा थाना फेज 3 गौतम बुद्ध नगर के उप निरीक्षक सचिन द्वारा एक तहरीर प्रदान की गई थाना मसूरी पर। समुचित धाराओं में उसके अनुसार अभियोग पंजीकृत कर लिया गया है। अन्य वैधानिक कार्रवाई की जा रही है।